ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நடந்த செகண்ட் கிரேட் எக்ஸாமோட சயின்ஸ் ஆன்சர் கீ பார்க்கலாம். இந்த ஆன்சர் கீ டிஎன்பிசி படிக்கிறவங்களும் பாருங்கள். உங்களுக்கு வந்து சயின்ஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணை எது? விட்டமின் கே மலட்டுத்தன்மை, இது வந்து தவறு. ஆன்சர் சி வந்து தவறு. விட்டமின் கே மலட்டுத்தன்மை. இரட்டை கருவுறுதலில் எத்தனை உட்கருக்கள் பங்கேற்கின்றன அப்படின்னா ஆன்சர் ஏ, 5 உட்கருக்கள். இரட்டை கருவுறுதலில் 5 உட்கருக்கள் பங்கேற்கின்றன. அடுத்து பொறுத்துக ஆசிமம் சாங்டம், இதுக்கான ஆன்சர் வந்து சளி. அதாவது ஆசிமம் சாங்டம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா துளசி. அடுத்து சின்கோனா அபிசினாலிஸ் அப்படிங்கிறது மலேரியாவுக்கு. காரிகா பப்பாயா அப்படிங்கிறது டெங்கு காய்ச்சலுக்கு. கேந்த்ராசஸ் ரோசியஸ் அப்படிங்கிறது புற்றுநோய்க்கு. ஆன்சர் வந்து ஏ. கீழ்கண்டவற்றுள் எவை மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கம் அடையும் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து பி, 1 மற்றும் 2. ஆல்ஃபா கதிர்களும் பீட்டா கதிர்களும் தான் மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கல் அடையும். மைய விலக்கு விசை செயல்படும் திசை ஆன்சர் டி, மைய நோக்கு விசைக்கு எதிர் திசையில். பின்வருவனற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? பறவைகள் 3 அறைகளுடைய இதயம், இது வந்து தவறு. ஆக்குத்திசு சார்ந்த சரியான விளக்கம் எது? ஆன்சர் பி, ஆக்குத்திசு என்பது தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடையாத செல்களின் தொகுப்பு. ஆன்சர் பி. தையல் ஊசியின் இயக்கத்தில் எந்த வகையான இயக்கம் காணப்படுகிறது அப்படின்னா அதிர்வு இயக்கம். அடுத்து 129 5 ஓம் மின்தொடை கொண்ட மின் சூடேற்றி, இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சி, 54,000 ஜூல். உலர்ந்த எடை குறைவான மென்மையான மற்றும் சிறிய மகரந்த துகள்களை கொண்ட மலர்களில் நடைபெறும் மகரந்த சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா அனிமோஃபிலி. ஆன்சர் பி. அடுத்து பொறுத்துக, இதுக்கான ஆன்சர் வந்து பி. அழுத்தத்துக்கு வந்து அலகு வந்து பாஸ்கல். அப்புறம் அடர்த்திக்கு வந்து கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். 1 கிராம் எடை அப்படிங்கிறது 10⁻³ நியூட்டன். உந்து விசை அப்படிங்கிறது வந்து கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் வந்து பி. எந்த உலோகம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தராது அப்படின்னா ஆன்சர் காப்பர். ஆன்சர் சி. அட்டையின் கண்ட அமைப்பு முறையினை அதன் உடல் அமைப்புடன் பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் வந்து டி, 2, 4, 1, 3. கீழ்கண்ட மலர் பாகங்களில் எவை கேமெட்டுகளை உருவாக்குகின்றன அப்படின்னா சூலகத்தாள் மற்றும் மகரந்தத்தாள். ஆன்சர் பி. சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீர் இழப்பை குறைக்கும் ஹார்மோன். ஆன்சர் பி, வாசோபிரெசின். அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களை படித்து சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கு வந்து முயல் ஒரு உண்மையான உடற்குழியுடைய விலங்கு, இது கரெக்டு. ஒவ்வொரு விந்தகத்திலும் சுருண்ட நுண் நாளங்களை கொண்ட விந்து நாளம் உள்ளது, இது தவறு. நுரையீரல் ஃப்ளூரா என்ற உரையினால் சொல்லப்பட்டுள்ளது, இது கரெக்டு. வலது ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் துளை ஈறுதல் வாழ்வினால் காக்கப்படுகிறது அப்படிங்கிறது தவறு. அதுக்கான ஆன்சர் வந்து ஏ சரி, பி தவறு, சி சரி, டி தவறு. ஆன்சர் வந்து சி. அடுத்து 2 ஓம் 5 ஓம் 4 ஓம் மின்தடை கொடுத்து என்னுடைய தொகுபெண் மின்தடை கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் 19/20 ஓம். ஆன்சர் ஏ. கூற்று காரணம், இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று உண்மை ஆனால் காரணம் தவறு. எலும்பில் கொலாஜின் மேட்ரிக்ஸும் கால்சியம் உப்பும் நிறைந்துள்ளது. காரணம் இது எலும்பிற்கு இலக்கத்தன்மையினை அளிக்கிறது. இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று உண்மை ஆனால் காரணம் தவறு. ஆன்சர் சி. முட்டை சாதனத்தில் எது காணப்படுவதில்லை அப்படின்னா எதிரடி செல்கள் காணப்படுவதில்லை. ஆன்சர் டி. பாக்டீரியா நோய் தொற்றுதலின் போது உயிர் எதிர்ப்பொருட்களை உற்பத்தி செய்யும் செல்கள் லிம்போசைட்டுகள். ஆன்சர் பி. மும்மை இணைதிறன் கொண்ட தனிமம் அலுமினியம். ஆன்சர் ஏ. ஒலியானது காற்றிலிருந்து நீரின் உள்ளே செல்லும் போது அதன் திசைவேகம் என்ன ஆகும் அப்படின்னா ஆன்சர் டி, அதிகரிக்கும். ஏனென்றால் ஒலியின் செறிவு குறைக்கப்படுவதால். அடுத்து 25 டிகிரி சென்டிகிரேடில் 100 கிராம் நீரில் 40 கிராம் சோடியம் குளோரைடு கரைத்து கிடைக்கும் கரைசல். ஆன்சர் ஏ, அதிதெவிட்டிய கரைசல். கீழ்கண்டவற்றில் காளான் வளர்ப்பில் சரியான படிநிலை எதுன்னா கலத்தல், காளான் வித்து, உரையிடுதல், பொருத்துதல், அறுவடை செய்தல். ஆன்சர் டி. அயனி பிணைப்பு சேர்மங்கள் உருவாக சாதகமான தன்மை என்ன அப்படின்னா ஆன்சர் பி. குறைந்த நேர்மின் சுமை, பெரிய நேர்மின் அயனி, சிறிய எதிர்மின் அயனி. மீன் மற்றும் இறைச்சி துர்நாற்றம் அடித்தலில் நிகழும் வினை என்ன அப்படின்னா ஆக்சிஜனேற்றம். எது மின்சாரத்தை கடத்தாது அப்படின்னா திண்ம சோடியம் குளோரைடு வந்து மின்சாரத்தை கடத்தாது. அடுத்த ஒரு பொறுத்துக அனிமோஃபீலி, எண்டமோஃபீலி, ஹைட்ரோஃபீலி, சூஃபீலி. இதுக்கான ஆன்சர் வந்து பி. அனிமோஃபீலி அப்படிங்கிறது புற்கள், எண்டமோஃபீலி அப்படிங்கிறது சால்வியா, ஹைட்ரோஃபீலி அப்படிங்கிறது வாலிஸ்னேரியா, சூஃபீலி அப்படிங்கிறது
கல்வாழை, சூஃபிலி அப்படிங்கிறது கல்வாழை. ஆன்சர் வந்து பி. பற்பசை என்ன தன்மை கொண்டது அப்படின்னா காரத்தன்மை உடையது. திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் 67.2 லிட்டர் SO2வில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 18.069 × 10⁻23.